இந்த ஊரில் இருக்கிற நல்லவர்களையும் நடுநிலையாளர்களையும் நாங்கள் பணிந்து வணங்கி கேட்டுக் கொள்கின்றோம். உங்களுக்கு எப்படிப்பட்ட முதலமைச்சர் வேண்டும்? 9 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவருக்கு வயது 84. அப்பொழுது அவர் முதலமைச்சர். ராமநாதபுரத்திலே ஒரு அரசு விழா, மதுரையில் தங்கியிருக்கிறார்கள். உடல்நலம் குன்றி இருக்கிறது. மருத்துவர்களும் உடன் இருந்தவர்களும் ஹெலிகாப்டரில் செல்லலாம் என்று சொன்னபோது பிடிவாதமாக தலைவர் மறுக்கிறார். தொடர்ந்து வற்புறுத்துகிறார்கள். என்னை வற்புறுத்த வேண்டாம், நான் காரில் தான் செல்வேன் என்கிறார். விரைந்து செல்லலாம், உடல்நலத்தை பேணலாம் என்ற போது தலைவர் சொன்ன பதில், நான் ஹெலிகாப்டரில் சென்றால் சீக்கிரம் சென்று திரும்பலாம், ஆனால் சாலையின் வழியாக காரில் சென்றால் வறண்ட பகுதியான ராமநாதபுரம் மக்கள் என்னை பார்ப்பார்கள், நான் அவர்களை பார்த்து பூரிப்பேன் என்று சொன்ன அதே தலைவர் இன்றைக்கு 93 வயதிலும் சாலையிலே வருகிறார் காரில் ஏறி. 93 வயதெல்லாம் வாழ்வதே சிரமம். வாழ்ந்தாலும் நடமாடுவது சிரமம். நடமாடினாலும் 4 பேருக்கு தொல்லை தராமல் இருப்பது சிரமம். 4 பேருக்கு தொல்லை தராமல் இல்லை, 4 பேருக்கு கூட தொல்லை வராமல் காக்கிற காவல் அரண் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறவர் எப்படி வருகிறார் என்பதை எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாய் என்பவர் தன்னை வருத்திக் கொண்டு தன் பிள்ளைகளை காக்க வேண்டும். மாறாக மக்களை கூட்டி வந்து தான் வந்து வசதியாக சென்று விட்டு போகிற ஒருவரை இந்த நாடு 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பெற்றிருந்தது. ஆனால் தன்னை வருத்திக் கொண்டு இந்த மேடை மீது வந்து காத்திருந்து இத்தனை பேரை பேச சொல்லி கேட்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் ஒருவர். எப்படிப்பட்ட தலைவர் என்பதற்கு ஆனந்த விகடன் இதழ் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறது. இந்த நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், பல்வேறு அறிஞர்கள் மத்தியிலே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு சில கேள்விகளில் ஒப்பீடு வழங்க சொல்கின்றார்கள். அரசியல் ராஜதந்திரம், நிர்வாக திறமை, விரைந்து முடிவெடுக்கும் தன்மை, துணிச்சலாக முடிவெடுப்பது, கொள்கையில் அழுத்தம், தொண்டர்களுடனான அரவணைப்பு, அரசியல் நாகரிகம், இத்தனையிலும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மிக அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். தலைவர் கலைஞர் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது இயற்கை நமக்கு தந்தது. அவர் ஆளுகிற நாட்டில் வாழ்கிறோம் என்ற நிலையினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. ஒரே ஒரு சின்ன செய்தி. சம்பரம்பாக்கம் ஏரியை பற்றி எல்லோரும் பேசினார்கள். தமிழ்நாட்டிலே பெய்த பெருவெள்ளத்தை பற்றி இன்றைக்கு அம்மையாரின் ஹெலிகாப்டர் ஊரெல்லாம் பறக்கிறது, அன்றைக்கு பறக்கவில்லை. அப்துல் கலாம் இறந்த போது அவருக்கு அஞ்சலி செலுத்த அந்த ஹெலிகாப்டர் பறக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு வாக்குக்காக பறக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே. சென்னை மாநகரத்தில் பொழிந்த மழை 3 ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழை என்று புதிய விளக்கத்தை தந்தார். நாடாளுமன்றத்தில் சென்னையிலே நடைபெற்ற வெள்ளச்சேதம் குறித்து விவாதம் நடைபெற்றது. கவிஞர் கனிமொழி அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜாவடேகர் பதில் சொன்னார். திமுக மேடையிலிருந்து நாங்கள் சொல்லவில்லை. அந்த அமைச்சர் சொன்னார், சென்னையிலே பெரு வெள்ளம் ஏற்பட்டதற்கு காரணம் அதிகமாக பெய்த மழை மட்டுமல்ல, அத்துமீறி கட்டப்பட்ட அனுமதி இல்லாத கட்டடங்கள் மட்டுமல்ல, ஏரி குளங்களை தூர்த்துவிட்டு அங்கே பெரிய பெரிய உயர்ந்த மாளிகைகள் உருவானது மட்டுமல்ல, அங்கு இருக்கிற செம்பரம்பாக்கம் என்கின்ற ஏரியினை தவறான நேரத்தில் திறந்து விட்டது காரணம் என்று நாடாளுமன்றத்தில் நின்று ஒரு மத்திய அமைச்சர் சொன்னார். அங்கு இப்படி ஏற்பட போகிறது என்ற சேதத்தின் காரணம் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு தெளிவாகவே தெரியும். பொதுப்பணித்துறை பொறியாளர்களுக்கு முன்னதாகவே தெரிந்திருந்தது. முன்னதாக அணையினை கொஞ்சம் ஏரியை திறந்து விட்டிருந்தால் மழை பொழிகிற போது அந்த ஏரி வாங்கிக் கொள்ளும் என்ற தகவலை, அதற்கான உத்தரவை பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. 48 மணி நேரம் காத்திருந்தார்கள். அமைச்சரிடம் சொன்னார்கள், அமைச்சரிடம் அம்மாவிடம் சொல்கிறேன் என்றார்கள். ஒரு பதிலும் வரவில்லை. ஏரி தவறான நேரத்தில் திறக்கப்பட்டது. சென்னை பெருவெள்ளத்தில் மூழ்கியது. இதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு நிகழ்வினை நான் சொல்கிறேன். இதே தமிழ்நாட்டில், அதே செங்கல்பட்டில் புழல் ஏரி என்று ஒன்று. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். முதல் நாள் இரவு அந்த ஏரியிலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. விரிசலை அப்படியே விட்டால் உடைப்பாக மாறும், ஒட்டுமொத்த வெள்ளமும் ஊருக்குள்ளே புகும். அதை பொறியாளர், அங்கிருந்த அதிகாரி கண்டுணர்ந்தது இரவு 1:30 மணி. யாரிடம் சொல்லலாம் தேடுகிறார். சரி, நம்முடைய கடமைக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் தெரிவித்து விடுவோம் என்று தலைவருடைய இல்லத்திற்கு அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். அச்சத்தினால், விளைவு விபரீதமாகவே என்ற காரணத்தினால் அவர் எதிர்பார்த்தது அங்கிருக்கிற யாராவது ஒருவர் தொலைபேசி எடுத்து பேசுவார்கள் என்று. இரவு 1:30 மணிக்கு
பொதுப்பணித்துறை பொறியாளர் அழைத்த தொலைபேசியை எடுத்தது அங்கிருந்த பணியாளர்ல முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எடுக்கிறார். அந்த குரலை கேட்டவுடன் அதிகாரி தடுமாறுகிறார். அன்பார்ந்த என்று ஆரம்பித்தவுடன் அலைகடலும் தன் ஆர்ப்பரிப்பை நிறுத்திக் கொள்ளுமே அந்த குரல். என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்றவுடன் உயிரையும் தத்தம் செய்ய தயாராக பல லட்சம் பேர் காத்திருக்கிறார்களே அந்த குரல். ஒரு சாதாரணமான அதிகாரி முதலமைச்சர் குரலை நள்ளிரவில் கேட்டு பதறிய போது, ஐயா வேறு யாராவது பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தேன், பரவாயில்லை எனக்கு வர வேண்டிய செய்திதானே சொல் என்கிறார். விவரத்தை சொல்கிறார். அவர் வைத்த தொலைபேசி 1:30 மணி, அதிகாலை 4 மணி, சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் விளக்கு எறிந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்களை அழைக்கிறார். அண்ணன் துரைமுருகன், அண்ணன் கோசி மணி போன்ற அமைச்சர்கள், அதிகாரிகள். பொழுது விடுகிறது 6 மணிக்கு. ஊர் மக்கள் விழித்து பார்க்கிற போது புழல் ஏரி சரி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏரி கரையின் மீது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு ஒரு விவசாயியை போல முதலமைச்சர் என்ற காட்சியை இந்த தமிழ்நாடு கண்டது. நான் எல்லோரையும் பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்கிறேன். துன்பம் ஒன்று வந்ததற்கு பின்னால் பரிகாரம் தேடுவதல்ல ஆட்சியாளர்களின் கடமை. வருமுன் காப்பவரே உண்மையான அறிவாளி என்பதைப் போல அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நள்ளிரவிலே தொலைபேசியினை பேசுகிற அளவிற்கு முதலமைச்சராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அமைச்சர்கள் கூட அணுக முடியாத அளவிற்கு ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். விளைவை பார்த்து விட்டோம். நாடு வேதனை காடாக மாறி இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்களின் எதிர்காலம் வினாக்குறி, மாணவர்கள், தாய்மார்கள், தொழிற்சாலைகள் இல்லை, என்னாக போகிறது, ஊதியம் இல்லை, தொழிலாளிகள் வேலை நிறுத்தம், சட்டம் ஒழுங்கு இல்லை என்று தடுமாறிக் கொண்டிருக்கிற தமிழகம் மீண்டும் கரை சேர வேண்டும் என்றால் ஒரே கதி இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. நாங்கள் யாரையும் தாழ்த்தி பேசவில்லை. நடந்ததை எண்ணி பாருங்கள். உன் அனுபவ ரீதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 20 கிலோ அரிசி சும்மா தருகிறோம் என்கிறார்களே, யார் கொண்டு வந்த திட்டம் அது? முதலாக இந்தியாவிலேயே 3.5 ரூபாய்க்கு அரிசி கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறது. இன்னமும் கூட மற்ற மாநிலங்களில் 11.5 5.5 என்று விற்கிறது. அதை மறுபடி 2 ஆக்கி 1 ஆக்கி எல்லாவற்றையும் இறக்கி வைத்தவர் தலைவர் கலைஞர். வெறும் 1 ரூபாயைத்தான் குறைத்தார்கள். ஏன் அந்த 1 ரூபாயை குறைக்கவில்லை தெரியுமா? தமிழன் எதை இலவசமாக கொடுத்தாலும் வாங்குவான். உண்ணுகிற உணவை உழைக்கிற காசு கொடுத்து 1 ரூபாய் கொடுத்து வாங்குவான் என்பதற்காக எல்லாவற்றையும் குறைத்தார். துரும்ப எடுத்து வைத்துவிட்டு இது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்களே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த முன்னேற்றத்தை பார்த்தாலும் அத்தனையும் தலைவர் கலைஞர் செய்ததுதான். எங்களுக்கு நேரம் இல்லை. பின்னால் தலைவர் பேச வேண்டும், மற்றவர்கள் பேச வேண்டும். மன்றாடி கேட்கிறோம் ஐயா. இன்றைய வேகமான உலகத்தில் 1 வார காலம் என்பது அதிகமான காலம். ஆனால் 5 ஆண்டு காலம் என்பது எதற்கும் விலை கொடுக்க முடியாது. இந்த நாடு காப்பாற்றப்பட்டாக வேண்டும். இந்தியாவின் முதல் இடத்தில் இருந்த தமிழகம் இன்றைக்கு கடைசி இடத்தில் வந்து தத்தளிக்கிறது. மீண்டும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இத்தனை தகுதி படைத்த ஒரு தலைவன் நம் முன்னால் காத்திருக்கிறார். நமக்காக உழைக்க இந்த வயதிலும் எழுதுகிறார், அறிக்கைகள் விடுகிறார். அவருக்கு தெரிந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, தீர்வுகளை உணர்ந்தவர்கள் யாரும் இல்லை. இதோ உங்களை நாடி வந்திருக்கிறார். திருவாரூர் மண் இந்த தமிழ்நாட்டிலேயே இல்லை, இந்தியாவிலே இன்றைக்கு மூத்த தலைவராக இருக்கிற அவரை இந்தியாவின் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய இருக்கிறீர்கள், தமிழ்நாட்டிற்கு விடுவி தேட இருக்கிறீர்கள். எனவே உங்கள் பாதம் பணிந்து வேண்டி விரும்பி கேட்கிறோம். தான் பிறந்த மண்ணில் போட்டியிடுகிற வாய்ப்பினை மட்டுமல்ல, என்றென்றைக்கும் உங்களை மறக்காத தலைவர். இந்த கமலாலயம் குளத்தை பற்றியும் திருவாரூர் வீதிகளை பற்றியும் அவர் பேசாத நாளில்லை, நெகிழாத நேரமில்லை. அந்த தலைவர் உங்களை நம்பி வந்திருக்கிறார். நாங்கள் உங்களை நம்பி மன்றாடி கேட்கிறோம். தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். மீண்டும் கழகம் இந்த நாட்டை ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராவதற்கும் அள்ளி கொட்டுங்கள். வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலும் கை சின்னத்திலும் நம்முடைய தோழமை கட்சிகளின் சின்னத்திலும் மன்றாடி கேட்கிறோம். மறந்து விடாதீர்கள்.